நாட்டுக்காக அதிகம் உழைக்கிறவங்கள தான் கொலைகாரர்கள் குறிவைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இந்த சம்பவம் ஒரு நாடகம் அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் பதிவிட்டுருக்கிறாங்க. வாஷிங்டன் ஹில்டன் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், அங்கிருந்த உணவு மேஜையிலிருந்து தட்டு கீழே விழுந்து உடைந்த சத்தம் அது அப்படின்னு தான் முதல்ல நான் நினைச்சேன்னு சொல்கிறார். தாக்குதல் நடத்தியவர் தனி ஒருவராக செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னும் அவரை சிக் கை அப்படின்னும் ட்ரம்ப் வர்ணிக்கிறார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபருக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு சொன்ன ட்ரம்ப், ஈரானுக்கு எதிரான போரில் வெற்றி பெறுவதை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் மூலமாக தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னும் கருத்தை பதிவு பண்ணியிருக்கார். வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் துப்பாக்கிச்சூடு நடத்திய கோல் தாமஸ் ஆலன் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அருகில் இருக்கக்கூடிய டோரன்ஸ் அப்படிங்கிற நகரத்தை சார்ந்தவர் தான் இந்த ஆலன். இவர் தன்னோட பெற்றோரோட வசிச்சிட்ருக்காரு. புகழ்பெற்ற கால்டெக் பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர். அதுக்கு பிறகு 2025 கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியிலிருந்து கணினித்துறையில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளாக C2 எஜுகேஷன் அப்படிங்கிற கல்வி மையத்தினுடைய பகுதி நேர ஆசிரியராகவும் பணியாற்றிருக்கிறார் ஆலன். டிசம்பர் 2024 சிறந்த ஆசிரியருக்கான விருதையும் பெற்றிருக்கிறார் ஆலன். பல ஆண்டுகளாக வீடியோ கேம் டெவலப்பராக இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு போர்டம் அப்படிங்கிற வீடியோ கேமை ஸ்டீம் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லை, 2014 வருஷத்தில் நாசாவோட புகழ்பெற்ற ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரியுடைய ஆராய்ச்சி மாணவராகவும் பணியாற்றியிருக்கிறார். ஆலன் மிகவும் புத்திசாலி, அறிவியல் மற்றும் கணிதத்தில் வல்லவர் அப்படின்னு அவரோட நண்பர்களும் ஆலனுடைய மாணவர்களும் போலீஸார்கிட்ட வாக்குமூலம் அளித்திருக்கிறாங்க. இத்தகைய ஒரு கல்வி பின்னணி கொண்ட ஒருத்தர் ஏன் வன்முறையில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ புலனாய்வுத்துறையினருக்கு இருக்கக்கூடிய பெரும் கேள்வியாகவும் வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறியிருக்கு. ஆலன் தீவிரமான ட்ரம்ப் எதிர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ எதிர்ப்பு நிலைப்பாடுகளை கொண்டிருந்ததா முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதா அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் சொல்கிறாங்க. கலிஃபோர்னியாவில் நடந்த நோ கிங்ஸ் ட்ரம்ப் எதிர்ப்பு போராட்டங்களில் அவர் கலந்து கொண்டது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ ட்ரம்ப் மீதான தாக்குதல் முயற்சிக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஆலன் தன்னுடைய குடும்பத்தினருக்கு மின்னஞ்சல் மூலமாக மேனிஃபெஸ்டோவை அனுப்பியிருக்கிறார். இந்த ஆவணம் தற்போது விசாரணையில் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுது. இதில் ஆலன் தன்னை கோல்ட் ஃபோர்ஸ் ஆலன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்லி ஃபெடரல் அசாசின் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் துணை அதிபர், அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை உறுப்பினர்கள் தன்னுடைய இலக்கு அப்படின்னும் ஆலன் அதில் குறிப்பிட்டிருப்பதா அமெரிக்க புலனாய்வு நிறுவனங்களிலிருந்து செய்திகள் வெளிவரக்கூடியதை பார்க்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் கவனிக்க வேண்டியது அப்படின்னா, FBI இயக்குனர் இருக்கார் இல்லையா, காஷ் பட்டேல், அவரை மட்டும் தன்னுடைய இலக்கிலிருந்து அவர் தவிர்த்திருக்கிறார். ஆலன் ஏன் வன்முறையை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விசித்திரமான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒருவர் உங்களை தாக்கும் போது மறுகண்ணத்தை காட்டுவது சரி, ஆனால் மற்றவர்கள் தாக்கப்படும் போது அமைதியாக இருப்பது கிறிஸ்தவ பண்பு அல்ல, அது அநீதிக்கு துணை போவதாகும் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். ட்ரம்ப் மற்றும் அதிகாரிகளை தவிர மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சுவர்களில் ஊடுருவாத பக்ஷாட் ரக தோட்டாக்களையே பயன்படுத்த போவதாக தன்னுடைய மின்னஞ்சலில் ஆலன் குறிப்பிட்டிருக்கிறார். ஹில்டன் ஹோட்டலில் நிலவிய பாதுகாப்பு குளறுபடிகளை அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். நான் ஈரானிய ஏஜென்ட்டாக இருந்திருந்தால் ஒரு பெரிய இயந்திர துப்பாக்கியே உள்ளே கொண்டு வந்திருக்க முடியும், யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு கிண்டலாகவும் சொல்கிறார். தாக்குதலுக்கு முன்னாடி தன்னுடைய பெற்றோரிடம் பொய் சொல்லிட்டு வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஒரு நேர்காணலுக்கு செல்வதாக தான் சொன்னேன், ஆனால் அது மோஸ்ட் வாண்டட் பட்டியலுக்கான நேர்காணல் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு குறிப்பிட்றாரு. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிறகு ட்ரம்ப் தன்னை ஆப்ரஹாம் லிங்கனோடு ஒப்பிட்டு பேசியதுங்கிறது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் கொலை முயற்சிகளை பற்றி ஆய்வு செஞ்சுருக்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் போன்றவர்கள் தேசத்திற்காக பெரிய முடிவுகளை எடுத்த போது தான் குறிவைக்கப்பட்டாங்க, நானும் அதுபோல் ஒரு நிலை தான் இருக்கிறேன் அப்படிலாம் ட்ரம்ப் கிளைம் பண்ணியிருக்காரு. அதாவது தன்னுடைய கொள்கைகள் மற்றும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் திட்டங்கள் பலருக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறதுனால தாக்கப்படுறதா அல்லது குறிவைக்கப்படுறதா சொல்கிறார். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்து அடிமை முறையை ஒழித்ததற்காக 1865 படுகொலை செய்யப்பட்ட ஒரு தலைவர். ட்ரம்போட இந்த ஒப்பீட்டை அரசியல் விமர்சகர்கள் 2 விதமாக பார்க்குறாங்க. ட்ரம்போட மன உறுதி மற்றும் தைரியத்தை இதை காட்டுறதா அவருடைய ஆதரவாளர்கள் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. லிங்கன் ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமானி, தேசத்தை இணைத்தவர், ஆனால் ட்ரம்ப் பிரிவினவாத அரசியல் செய்யக்கூடியவர், அதனால் இந்த ஒப்பீடு அபத்தமானது அப்படின்னு அவருடைய எதிர்ப்பாளர்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. மேலும் தான் ஒரு வரலாற்று நாயகன் அப்படிங்கிற பிம்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குறதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்ணுறதாகவும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதே வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் தான் 1981 அதிபர் ரொனால்ட் ரீகன் மீது பயங்கரமான கொலை முயற்சி நடந்துச்சு. மார்ச் 30 அதிபர் ரொனால்ட் ரீகன் இந்த ஹில்டன் ஹோட்டலில் ஒரு தொழிற்சங்க கூட்டத்தில் உரையாற்றிட்டு வெளியே வந்தபோது தாக்குதலுக்கு உள்ளானார். ஜான் ஹிங்க்லி ஜூனியர் அப்படிங்கிற 25 வயது இளைஞன் ரீகனை சுட்டார். நடிகை ஜோடி ஃபாஸ்டர் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே இந்த தாக்குதலை நடத்தியதா பிறகு விசாரணையில் சொன்னார். ரீகனோட மார்பில் தோட்டா பாய்ந்து அவரது நுரையீரலை சேதப்படுத்தியது. நீண்ட சிகிச்சைக்கு பிறகு அவர் உயிர் பிழைச்சார்.
ரீகன் சுடப்பட்ட பிறகு ஹில்டன் ஹோட்டலில் அதிபர்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்காக ஒரு தனி பாதையை உருவாக்குறாங்க. இது இன்றைக்கும் ரீகன் எக்ஸிட் அப்படின்னே அழைக்கப்படுது. தற்போது ட்ரம்ப் மீதான தாக்குதல் முயற்சியும் இதே ஹில்டன் ஹோட்டலில் நடந்திருக்கிறதுனால அமெரிக்க பாதுகாப்பு அமைப்பான சீக்ரெட் சர்வீஸ் மீது பெரும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. 45 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே இடத்துல ஒரு நபர் ஆயுதங்களோடு எப்படி நெருங்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இப்போ விவாதத்துக்கு உள்ளாகியிருக்கு. இதனால தான் ட்ரம்ப் தன்னுடைய அறிக்கையில் ஹில்டன் ஹோட்டலின் பாதுகாப்பு மிகவும் மோசமாக உள்ளது அப்படின்னு ஆலன் குறிப்பிட்டிருந்ததை சுட்டி காட்டி பேசியிருக்கிறார்.